ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிட்சா கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேம் ப்ளே தான் நம்ம அந்த கேம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த கேம் ப்ளேவோட எபிசோட் 1 நான் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போன சினாரியோ நம்ம என்ன விளாண்டோம் அப்படின்னா, மார்கன்ஸ் ஹவுஸ் விளாண்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ இந்த தடவை நம்ம இந்த கேம் ப்ளே வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பார்க்காதவங்க இந்த கேம் பிளேயோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க இப்போது. ஸோ இந்த கேம் பிளேயோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரு வீட்டில் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம்லாம் தெரில. அந்த வீட்டில் போவோம், அந்த வீட்டிலேருந்து பேய் வந்து நம்மளை பயன்படுத்தும். ஸோ கொடுத்துருக்காங்க அதோட இது கேம் பிளே வந்து எப்படி கேம் பிளே பண்ணணுன்னு வேணுங்கிறவங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கங்க. இது ஆல்ரெடி போன கேம் பிளே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரியும். 10 மினிட்ஸ் நம்ம இதில் வந்து சர்வே பண்ணணும். இதில் நம்ம நின்றுட்டோம்னா டைம் வந்து ஸ்டாப் ஆயிரும். நம்ம இதில் மூவிங்கில் இருந்தால் மட்டும்தான் டைம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்கேர், அதாவது பயம்படுத்துவாங்க அந்த பேய்களெல்லாம் வச்சு. ஸோ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ போன தடவை நான் கம்மியாக வச்சுருந்தேன், அதனால் உங்களுக்கு வந்து பெருசாக இதாகலை. ஓகே, இந்தளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம சவுண்டு போட்டால் இங்கே நம்ம பேசுகிறம்போது இந்த பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறது லைவாக உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. நான் இங்கே சவுண்ட் போட்டேன்னா அங்கே இருக்க பேய் வந்து பயம்படுத்தும் போது நம்ம வந்து பயப்படாமல் இருக்கணும். அதுதான் அந்த கேம் பிளேயோட கான்செப்ட். நம்ம பயந்தோம்னா திருப்பி இந்த கேம் பிளே விளாண்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஓகே, போன வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் போன வீடியோ பாட்டு வாங்க. அப்படி இல்லாட்டினா நம்ம வீடியோ கீழே அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோவோட. ஓகே, நம்ம தோத்துட்டோம். ஸ்க்ரீன் வந்துருச்சு, பேசிட்டோம். கேம் பிளே உள்ளே போனவரை கூட பேசக்கூடாது, அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. சரி, ஓகே வாங்க. ஓகே, ரீட்ரை பண்ணி நம்ம விளாடுவோம். ஸோ கொஞ்சம் சவுண்ட் போடாமல் இருந்துக்கலாம். நீங்களும் பயந்துடாதீங்க. பயந்தா அந்த கேம் முடிஞ்சிருச்சு. ஓகே, லைட்டாக மெதுவாக பேசுவேன். இதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ தான் எனக்கு வந்து பேச்சே இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போன கேமில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ லெவலாக கூட சவுண்ட் போடக்கூடாது. கொஞ்சம் நான் அளவாக தாங்க சத்தியமாக சவுண்ட் போட்டேன். இது ரொம்ப அதிகம் கம்மியாக இருக்குது. இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அந்த மைக்ரோஃபோன் லெவலில் போன கேம் பிளேயில் இருந்த அளவுக்கே கொஞ்சம் வச்சுக்குவோம். இது கூட பேசலைன்னா உங்களுக்கு ஒன்றுமே பேசுகிறதே புரியாது. நான் பேசுகிறது இல்லைன்னா பேசுகிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மைக்ரோஃபோன் சவுண்டை. வெயிட் பண்ணுங்கள், கேம் பிளேக்குள்ளே போய்க்குவோம். ஸோ இந்த கேம் பிளே யாரெல்லாம் விளாடி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாமா? ஹலோ, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக எந்த லெவலுக்கும் போகலை. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ பெரிய லெவலுக்கு நம்ம போகலை. ஸோ அந்த ரெட் கலர் மார்க்கை வந்து டச் பண்ணிட்டாலே நம்ம வந்து தோற்றுட்டோங்கிற மாதிரி அர்த்தம். ஐயோ, ஃபஸ்ட்டு இங்கிட்டு போவோம். இந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, பெஞ்ச் ஒன்று இங்கே இருக்குது. ஃபுல் வந்து ஃபாரஸ்ட்டு. பின்னாடி கேட்டை மறைச்சிட்டாங்க. என்னடா காக்காயா பறக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம திறக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ல. ஓகே, இதுக்குள்ளே எப்படி போகணும்னு ஐடியாவே இல்லை. இங்கே ஒரு கேட் இருக்குது, இங்கே போய் பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம எதையும் கிளிக் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். அதுவாகவே இதாகுது. வேறு இடம் இருக்கா போகிறதுக்குள்ளுக்குள்ளே? எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்த விட்டு நமக்கு தாண்டினாலே எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஏதோ புல்லு மாதிரி இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வீடியோ கேமரா நான் சொன்னேன். ஐயோ, என்னடா அது? ஏங்க நான் எப்படி உள்ளே வந்தேன்? ஐயோ, என்னடா லைட் ஆஃப் ஆகுது?
லைட்டு மட்டும் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோடா. என்னடா இது எங்கே எப்படியோ உள்ளே வந்துட்டோம். என்னமோ இப்போ சவுண்டே கேட்டுச்சு. ஆக்சுவலாக என்ன வந்துச்சுன்னே நான் பார்க்கல. ஏன்னா ஒரு ரூமுக்குள்ளே இதாக இருக்கும். வேற எங்கே வழி இருக்கா என்ன? வழி இல்லை. ஐயோ எங்கள் நிறைய இந்த பக்கம் அடைச்சி தான் இருந்தது. இந்த பக்கம் லாக்கில் தான் இருந்துச்சு. ஓகே, இது ஒவ்வொரு பக்கமாக ஓப்பன். எங்கே செவ்வறு வந்தது பார்த்தீங்களா? ஐயோ ஃபுல் பிச் பிளாக்ல இருக்கு. ஐயோ யாரும் சிரிக்கிறாங்க. இதுக்கு மேலே அடைச்சி வச்சுருக்காங்கடா. ஐயோ காணாமல் போயிடுச்சா? இது என்னங்க ரூமு? எங்கே வந்தோன்னே தெரில. ஓகே, ஒவ்வொரு ரூமாக நம்மளை மாற்றுது. ஸோ இது போன மார்கன்ஸ் ஹவுஸ் மேலே எனக்கு பயமாக இல்லை. ஸ்டார்டிங்கே ரொம்ப வெறும் வீடு, இது கூட பெரிய இடமா இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஏன் பயம்படுத்தாமல் போச்சு? ஸோ நோ ஐடியாஸ். இங்கே ஏதோ ரூம் திறந்துருக்கு. யாராது? ஏங்க இந்த கிரகம் பிடிச்சதில் பெரிய வேலை என்ன தெரியுமாங்க? தோத்துட்டா என்னங்க லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் கட்டி நிற்கணுமா என்ன? நின்னா நமக்கு டைம் போகாதுங்க. கொஞ்ச நாச்சு லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டைம் அப்பாடா லைட் ஆகிடுச்சுங்க. மூவ் பண்ணால் மட்டும்தான் டைம் ஆன் ஆகும். ஆக்சுவலாக அது 2 minutes நம்ம இதை சர்வே பண்ணியிருக்கோம். 10 minutes. ஷிட், அங்கே பல்ல கிடச்சிட்டு நல்ல வேலை திரும்பிட்டே பார்த்துருந்தேன்னா பார்த்துட்டு வெங்கடா நின்றுனேன். என்னடா குளிக்கிற பாட்டுருக்கு. சீ கருமம், பயந்துட்டேன்டா பரதேசி. யாருங்க அவன் இவ்வளோ குண்டா இருக்கான்? ஏங்க அவன் வகுத்தில் பாருங்க இன்னும் புழுவாட்டம் ஓடிட்டு இருக்கு. டேய் திறந்து விடுங்கடா. இங்கே தான் நீ. ஐயோ தண்ணியிலேருந்து எந்திரிக்காம போல் இருக்கே. ஏங்க அவன் தண்ணியிலேருந்து எங்கே எந்திரிக்கிறாங்க? எங்கேயும் காணா போயிட்டான். இப்போ நம்மளால் திறக்க முடியல. எதுக்குடா வீல் சாரு? டேய் ஐயோ நான் கண்ணை பிடிக்கிட்டுங்களா? கண்ணை திறந்தா கண்டிப்பாக போட்டு கண்ணனாச்சும் மூடிந்துருக்கலாம். அதனால் அந்த ரெட் கலரில் டச் ஆகிருந்ததுன்னா அவுட் ஆகிருப்போங்க. என்னங்க இருக்குங்க? ஒன்றுமே இல்லை. ஓகே, எங்கிட்ட ஒரு கேண்டில் இருக்குது. வெளிச்சம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே ஓடிடல. நல்லதாங்க. அம்புக்குட்டி போட்டிருக்கோம். கீழே இருப்போம். டேங்கப்பா, இதில் லைட் அப்பப்போ ஆஃப் ஆகுதுங்க. அதுதான் பெரிய தொல்லையாக இருக்குது. இந்த படிக்கட்டில் தான் போகணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சேர் இல்லை. இப்போ சேர் இருக்குது. ஓகே, இது நம்ம வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. மீயா இங்கே சிரிக்கிற சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஓகே, டோர் திறந்துருக்கு. ஐயோ இதுக்குள்ளே போனால் இதை மாட்டிக்கப்போம். வழி இல்லை, இதுக்குள்ளே போய் சர்வே பண்ணி தான் ஆகணும். எல்லா பக்கமும் போனால் மட்டும்தான் நம்ம கேம் பிளேயில் ரன் ஆக முடியும். ஓகே, திறந்தே தான் இருக்குது. லாக் பண்ணல. அந்த பக்கம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிற்கிது. மூவ் பண்ண செகண்ட்ஸ் மூவ் ஆகும். இந்த ரூம்குள்ளே என்னடா பண்ணணும்? நல்ல வேலைங்க இந்த கேம் பிளேயில் நிறையா இந்த லாக்கர்ஸில் அந்த மாதிரிலாம் வைக்கல. ஜஸ்ட்டு சர்வே பண்ணணும்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னங்க திறக்க முடியல?
லாக்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். மற்ற கேம் பிளே இந்த பசில் கேம் பிளே மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு கேட்டால். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் தரல. எதுவுமே வரல. சவுண்ட் எஃபெக்ட் போட்டு பயன்படுத்துகிறானுங்க. ஒரு இந்த இடத்துல வந்துச்சா என்ன எங்கே கூப்பிட்டு போயிட்டாங்கடா. என்னடா ரூம் இது? ஐயோ போச்சுடா, எங்கேயோ வரப்போகுது. தெரிஞ்சு இந்த பக்கம் எதுவும் வரல. நம்ம வந்து சாரிடா மூவ் பண்ணி ஓட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் எதுவும் சவுண்ட் கேட்டால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஜீசஸ் பக்கத்துலேயே பொங்க வச்சுருக்காங்க. குமரங்க ஒரு கை வச்சுருக்கு. ஐயோ இந்த கேம் பிளே நான் வர மறந்து போயிட்டு ஐயோ இன்வெஸ்டிகேஷனாக நான் பாட்டுக்கு நின்று பார்த்துட்ருக்கேன். நின்று டைம் போயிருங்கனால தான் அங்கே இங்கே நடந்துகிட்ருக்கேன். பின்னடா பண்ணணும், வாழ்ந்து தொலைங்கடா. எங்கள் டைம் ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. என்னடா நடக்க போகுது? ஒன்றுமே நடக்கலை. என்ன நடக்க போகுது இப்போ? எங்கள் லைட்டு மட்டும் ஆஃப் ஆகிடுதுங்க. வேறு எதுவுமே நடக்கலைங்க. இங்கே ஏதோ ஒன்று வந்தால் தான்டா தெரியும் நடக்குதா இல்லையான்னு. மூமெண்ட்லேயே இருக்கேன்டா. 5 மினிட்ஸ் ஆக போகுது. இது வரைக்கும் 3 ஸ்கேர் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சவுண்ட் ஸ்கேர் வந்து 2-3 நடந்திருக்கு. மேபி நிற்கணுமா? இன்னும் கேம் பிளே பாஸ் ஆகுதே, அதுதான் நமக்கு பெரிய தொல்லை. ஸோ எப்படியாவது மூவ் பண்ணிடணும். ஓகே, என்னடா ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்கீங்க? என்னடா பண்ணணும் இப்போ நான்? ஓகே, இந்த ரூமில் என்ன பண்ணணும் கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. இந்த டூல் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சா என்ன? ஓகே, ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த என்னங்க அது ஃபுல்லாக மாத்திரையை செஞ்சு கிடக்கு. ஒருவேளை இந்த லைட் ஆஃப் ஆகிற சைடு தான் நம்ம பார்க்கணுமோ? அப்போ நடக்குமோ? அந்த வெயிட்டில் யாரும் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. எனக்கு தெரிஞ்சு இப்படியே இருந்துட்டால் பெட்ரு. இடையில தான் வந்துச்சுனாட்டா அந்த டக்குன்னு பயம் வந்துடும். இப்படியே வேறு இடத்துக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி விட்டானுங்கன்னா நம்ம தப்பிச்சிடலாம். பேய் வரப்போ சவுண்ட் போடணுமா, பேய் வராதப்போ சவுண்ட் போட்டாலும் ஓகேவா? சவுண்டு போட்டால் பேய் வராது, பேய் வந்தால் சவுண்டு போடக்கூடாது. அதுதான் பிரச்சனைங்க. மற்ற கேம் பிளேவாக இருந்தால் கூட நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம விளாண்டுடலாம். ஆக்சுவலாக 6 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா 4 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம இங்கே லாக் ஆகிட்டோமா என்ன? இங்கிட்ட இந்த பெட்டை காணும் எங்க? ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு பெட்டை காணும். டோர் இங்கே மாறிடுச்சு. என்னென்னமோ சீன் நடக்குது, ஆனால் என் கண்ணுக்கு தெரியல. ஐயோ மாட்டிக்கவும் போல் இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரில. எதுவும் ஒரு டாக் வந்து குலைச்சிட்ருக்கு வெளியில். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. டாகி பையனோட தொலை தாங்க முடியல, வெளியில் தான் இருக்கான். ஸோ அதனால தான் சின்னதாக ஒரு டாக் குலைக்கிற சவுண்டு வந்துருச்சு. ஓகே, இதுலேருந்து விட்டுட்டான். அப்போ இந்த 4 நிமிஷத்துக்குள்ளே தான் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் மேலே போகணுமா? இல்லை ஐ கில்யூவா? என்ன ஹெல்ப்பின்னு போட்டு அப்புறம் ஹில்மின்னு போட்டிருக்கீங்க, கில்யூன்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ஐயா யாரா அது? ஐயோ எங்கே பயங்கர போகிறாரு. சி காணோம். என்னடா இதுக்குமே போக முடியல. எப்பா ஏங்க உண்மையுமே இந்த கேம் பிளே விளாட போது பேய் வர சீனில் படம் கண்ணை மூடிட்டு நல்லதுன்னு நினைக்கிறேன். கக்கோஸில் கொண்டு நினச்சி வச்சுருக்காங்க. இந்த டோர் திறக்க முடியல. எங்க இந்த டோருக்குள்ள யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. யாரும் இல்லை.
கீழே பார்த்த வரைக்கும் யாரும் இல்லை. சி என்னடா சவுண்டு இதில்? இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் 2 நிமிஷம் 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது இந்த கேமில். கொல்லுனா கூட நல்லாயிருக்கும். ஆனால் சத்தம் போட்டால் தான் கொல்லும் பிரச்சனை. எங்க இங்கே பாருங்கள் கால் இருக்குது. நான் தான் சொன்னாலும் யாரும் நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள் அந்த கால் தெரியுது. திறந்துட்டு விடுன்னு ஓடி வரப்போகுது. இங்கேயே தாங்க நிற்கிது. ஐயோ இந்த இடத்துல இன்னும் மாட்டிக்கோ. சிங்குக்கெல்லாம் மாட்டிக்கிட்டேன் நான். போச்சுரா வரப்போகுது. எங்கே இருக்கான்னு தெரியல. சுத்தமாக ஐடியா இல்லை. தெரிஞ்சுதான் இல்லை என்ன? ஐயோ கதவு திறக்குதுங்க. எங்க இங்கே நின்றுட்டுருக்காங்க அவன். வணக்கா ஏங்க இருக்கிறாங்க? அப்பப்போ ஆஃப் ஆகிட்டு. சரி நல்ல நம்ம கீழே பார்த்தோம். இல்லைன்னா மாட்டின்னு இருப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் அமுத்தின்னு இருப்பானுங்க நம்மளே போட்டு. நல்ல தப்பிச்சிட்டோம் நம்ம. ஐயா மறுபடியும் இதே பெட்ரூமா? நல்ல வேலை எங்கிட்ட ஓப்பனில் தான் இருக்குது. இந்த பக்கம் போவோம். இன்னும் இவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஹால்லே வந்தோம். எஸ் ஆமாம்மா. இங்கேருந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோம். இந்த இடத்துல உள்ள மாட்டோம். அப்புறம் இந்த சைடு ஓப்பன் ஆச்சு. அந்த சைடு என்னென்னமோ சிரிக்குது. எங்கே பயமாக இருக்குது. ஆனால் மார்கன்ஸ் ஹவுஸோட இது கொஞ்சம் பயம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பல இடத்துல திரும்பிட்டேன் பேய் வரிசைன்னு அதை பார்க்காம. பேய் வர சீனு பேயனை பார்க்குது. நான் தான் அதை பார்க்கல. இது ஆக்சுவலாக என்னது? ஹாஸ்பிட்டல். நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். மாட்டலை இவனா வாண்டடாக உள்ளே வந்து மாட்டிக்கிட்டான். தேவையில்லாமல் வந்து சாக போகிறேன். இது வேறு எங்கேயும் எதுவும் நடக்கலை. அப்போ நம்ம மறுபடியும் மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். விட்டு நிலம் ஓடி வந்துட போகுது. திறக்க முடியல. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே திறந்துட்டாங்க. கரெக்டாக சொல்லப்போம். 50 செகண்ட்ஸில் தப்பிச்சிட்டோம்னா போதும். ஐயோ வெளியே ஓடிடலாம்டா. ஏய் ஆறாது எங்க அந்த குண்டு சட்டிங்க? அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். கீழே கேம் மூவ்மெண்ட். ஓகே கீழே லைட் எரியுது. இது யார் இங்கே பார்த்து வச்சுட்டு வந்தாங்க? இங்கே எங்கள் ஃபுல் என்னடா நலல்? எங்கடா இருக்காவ? என்னடா ஆடாது? வீட்டிலேருந்து வெளியில் தட்டி விட்டானுங்க. ஐயோ ஏங்க உண்மையாக சொல்ல போனால் அது மார்கன் ஹவுஸ் அளவுக்கு பயம்லாம் இல்லை. ஆனால் பயமாக இருக்குது. ஓகே இன்னும் 4 செகண்ட் 2 1 முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ வேணால் சவுண்டாக வேணால் பேசிக்கலாம், நம்ம பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது. அந்த பார்ட் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டாட்டா பாய்.